என்னது எங்கள் ஃப்ரெண்டு வந்து பைக் வந்து முந்தினத்து சனிக்கிழமை நைட்டு ஒரு 2 மணி போல் எடுத்துகிட்டு போயிட்டாங்கண்ணே. R15 ஒன்று, NS ஒன்று. அது வந்து அதோட மதிப்பு வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் இருக்குண்ணே. வந்து காவல்துறைகிட்ட நான் வந்து புகார் கொடுத்தேன். லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு வந்து அவங்களும் கண்டுபிடிச்சி தர மாதிரி சொன்னாங்க. வந்து அப்புறமா வந்து ஸ்டேஷனுக்கு நானும் போயிட்டு தான் வரேன். ஆனால் அதுவும் எனக்கு வந்து எதுவும் கை கொடுக்காத மாதிரி இருக்குது. எங்கள் ஃபேமிலி வந்து ஏழ்மையான ஃபேமிலிண்ணே. கொஞ்சம் காவல்துறை தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பண்ணி விடணுண்ணே. இவனதும் ஒரு பைக் இருந்துச்சு கூட தான், பக்கத்தில் தான் விட்டுருந்தோம். வீட்டாண்டே தான் விட்டுருந்தோம், ஹாஸ்பிட்டலே தான் விட்டுருந்தோம். ஆனால் அந்த பைக் வந்து யாருன்னே தெரியாத வந்து திடீர்னு வந்து அவங்களே சைடில் உடைச்சிட்டு அவங்களே கொண்டு போகிறாங்க. ஆனால் அவங்க ஃபுல்லாக ஹெல்மெட்டு போட்டனால எங்களுக்கு அடையாளம் எதுவும் தெரியல. அடையாளம் எதுவும் தெரியாதனால நாங்கள் எதுவும் எங்கள் கூட இருக்க யார் எடுத்தாங்கன்னு தெரியல. நான் காவல்துறைக்கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வண்டியோட ப்ரூஃப் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்பட்டு வாங்கணும், வேலைக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆசை வண்டி வாங்கணுன்னு. 2 பேரும் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். ஃபேமிலி வந்து ஏழ்மையான ஃபேமிலி தான். அது வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி தர மாதிரி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் காவல்துறைக்கு. இதோட இந்த பகுதியில 4வது தடவை நடக்குது இந்த விஷயம். இது பண்ணி பாருங்க கொஞ்சம்.